லிங்க்டின்ல அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ள கட்டுரை தான். நான் இதை சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி நான் சொல்லிடுறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம லிங்க்டின்ல உள்ள ஒரு ஆர்டிக்கல், அதாவது ஐ எம் நாட் பெர்ஃபெக்ட் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார். அதுபோல் இது வந்து அவர் ஒரு ஃப்ரம் த ஹார்ட்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ரொட்டீனான பொலிட்டிக்கலாக இல்லாமல் அவர் மனசில் இருந்து அரசியலை பற்றி அவர் எழுதுகிற ஒரு கட்டுரைகள் வரிசையாக ஒரு வாரம் அந்த மாதிரி எழுதுகிறாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கட்டுரை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டுரை. இப்போ இந்த லிங்க்டின் ஆர்டிக்கல் இங்கிலீஷில் தான் இருக்குது. அதோட தலைப்பு வந்து தி ரைஸ் ஆஃப் தி ஃபாரன்சிக் ஓட்டர். ஃபாரன்சிக் அப்படின்னா ப்ரூஃபோட ஒரு தவறை கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், வேகான மீனிங். ஸோ அப்படி ப்ரூஃபோடு ஒன்றையும் உடைக்கக்கூடிய ஓட்டர், அவருக்கு என்ன இருக்குன்னா கையில் அன்லிமிட்டட் டேட்டா இருக்குது அப்படிங்கிறதா அந்த ஆர்டிக்கலோட தலைப்பு. ஸோ அவர் என்ன சொல்ல வராருன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இப்போலாம் பொலிட்டிக்கல் ரேலிஸ் எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், எப்படி இருக்குது பொலிட்டிக்கல் பொதுக்கூட்டங்கள் இன்றைக்கி நான் இன்றைக்கி அதை சொல்லும் போது இன்றைக்கி ஒரு பொதுக்கூட்டம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அவர் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறாரு, இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து, இது எந்த கட்சிக்கும் சார்ந்த கருத்து கிடையாது, யாரையும் இதுக்கு லிங்க் பண்ணிக்காதீங்க, நான் நிஜத்தில் இருக்கிறது எதையும் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கல, இது ஒரு தனிப்பட்ட ஒரு சிந்தனைன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. அதனால் அந்த டிஸ்க்ளைமர் நானும் முதலே சொல்லிடுறேன். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, நிறையா வந்து சத்தம் கேட்குது, நிறையா லைட்ஸ், ஃப்ளட் லைட்ஸ் வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஃப்ளட் லைட்ஸ் இருக்குன்னா, நம்ம தோல் கருகிற அளவுக்கு, சன்பர்ன் ஆகிற அளவுக்கு ஃப்ளட் லைட்ஸ் வைக்கிறாங்க. சத்தம் எவ்வளோ பெரிய லவுட் ஸ்பீக்கர் வைக்கிறாங்கன்னு சொன்னால், பக்கத்து ஊருக்கு கேட்குற அளவுக்கு லவுட் ஸ்பீக்கர் வைக்கிறாங்க. இந்த கட் அவுட்லாம் வந்து பனைமரத்தோட அதிகமான ஹைட்டுக்கு, தென்னை மரத்தோட அதிகமான ஹைட்டுக்கு வந்து கட் அவுட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டேஜ் பார்த்தோம்னா கடல் மாதிரி பெரிய ஸ்டேஜு, பெரிய ட்ரோன் வந்து சுற்றிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் மாதிரி தான் இப்போல்லாம் வந்து பொதுக்கூட்டங்கள் நடக்குது அப்படின்னு ஆரம்பிக்கிற பொதுக்கூட்டத்தை பற்றி அவருடைய வர்ணனை தான். அதுக்கப்புறம் இவ்வளோ பண்ணிவிட்டு தலைவர் வர்றதுக்காக வெயிட் பண்ணணும் எல்லோரும். அது எவ்வளோ நேரம்? எண்ட்லெஸ்ஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் வந்து இப்போ பொதுக்கூட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. மக்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க. இப்போ இந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல் அந்த பெரிய கூட்டத்தில் முதல் கொஞ்சம் ரோ வந்து எப்படி இருப்பாங்கன்னா, அந்த காலத்து ஆளுங்க, அரசியல் ஃபாலோ பண்ணுற ஆளுங்க இருப்பாங்க. நடுவுலையும் பின்னாடி வந்து மாடர்ன் ஜென்ரேஷன், கொஞ்சம் நடுவுலையும் பின்னாடி மாடர்ன் ஜென்ரேஷன் இருக்கிறாங்க. இப்படி தான் கூட்டம் உள்ளே இருக்கிற மக்கள் கூட்டம் இப்படி தான் இருக்குங்கிறார். இந்த கட்டுரையில் வந்து ஒரு நிறைய சர்க்காசம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அது கொஞ்சம் இங்கிலீஷ் வடிவில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த சர்க்காசத்தை வந்து கொண்டு வர முயற்சி பண்ணுறேன். பட் இங்கிலீஷ் படிக்க விருப்பப்படுறவங்க, நான் அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்டின் ஆர்டிக்கல் லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ தட் நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே சாரத்தோடு இருக்கும். என்ன தமிழாக்க பண்ணால் அது ஃபுல்லாக வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறையா வந்து ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்க அந்த பொதுக்கூட்டத்தை வந்து அவர் வர்ணனை பண்ணுறாரு, அது ஒரு நரேட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை கற்பனை பண்ண சொல்கிறார், இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு கற்பனை பண்ண சொல்கிறாரு. ஸோ ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்க, பயங்கர சத்தம் போடுறாங்க, இல்லை டான்ஸ் ஆடுறாங்க, ஒரு ஷோ மாதிரி நடக்குது. அங்கே பக்கத்து தள்ளி ஒரு பேரிகேட்டில் ஒரு ஆடை கட்டி போட்டிருக்காங்க. அந்த ஆடுக்கே தோணும், பேசாமல் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் இருக்கிறது செத்தே போயிடலாம், அந்த ஆடுக்கே தோன்ற அளவுக்கு தான் வந்து அந்த சூழ்நிலை தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் தலைவர் வரார். எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது 7:45 8 மணிக்கு தலைவர் வராரு. வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, ஒரு கரெக்டான ஹைட்டு. தலைவர்னால் எவ்வளோ ஹைட் இருக்கணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு தலைவர். ஒரு அழகான அவர் கட்சி கொடியை வந்து ஷாலாக போட்டிருக்கிறாரு. போட்டுட்டு அவருக்கு எவ்வளோ பெருமைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேடையில் அவர் ஏறி பேசும்போது என்னமோ அவர் தான் எலக்ட்ரிசிட்டியே கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு பெருமையோடு பேச ஆரம்பிக்கிறார். ஃபஸ்ட் எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாரு, எங்களை மட்டும் நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா நான் வந்து இந்த ஊரையே வந்து இந்த சவுத் ஏஷியாவோட சிங்கப்பூராக மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபஸ்ட் இடத்துல வாக்குறுதி கொடுக்குறாரு. இப்படி அவர் சொன்னோன்னே அந்த கூட்டத்துக்கு முன்னாடியில் உட்காந்துருக்கிற ஆளுங்கள்லாம் இருக்காங்களா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்கெல்லாம் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க, பயங்கரமாக கைத்தட்டுறாங்க, குதிக்கிறாங்க, அடுத்த சிஎம் சொல்லி கத்துறாங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் நடுவுலையும் பின்னாடியில் உட்காந்துருக்கவங்க இது பண்ணல, அவங்க வேறு ஒன்று பண்ணுறாங்க, ரொம்ப அபாயகரமான ஒன்று பண்ணுறாங்க. அரசியல்வாதிகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபோனை ஓப்பன் பண்ணுறாங்க, ஃபோனை அன்லாக் பண்ணி இவங்க சொன்னதெல்லாம் அப்படியே பக்கத்தில் சைட் பை சைடு கிராஸ் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அடுத்து அந்த தலைவர் சொல்கிறார், என்னோடய ஆட்சி காலத்தில் நான் வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறத 60% குறைச்சிட்டேன் அப்படிங்கிறார். உடனே பின்னாடி நம்ம நடுவுலையும் பின்னாடியும் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் 5G ஓட்டர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, உடனே எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்தா சிஎஸ்கே ஜெர்சி போட்டு ஒரு பையன் செக் பண்ணுறாராமா. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாடர்ன் ஓட்டர்ஸை வந்து அப்படி லிங்க் பண்ணுறாரு. சிஎஸ்கே ஜெர்சியோட ஒரு ஓட்டர் உட்காந்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, மொபைல் எடுத்து சர்ச் பண்ணி பார்க்குறாரு, என்ன நிஜமாலுமே இவ்வளோ % ஓட்டு போயிருக்கா, அன்எம்ப்ளாய்மெண்ட் இவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஆக்சுவல் ஸ்டாட்டிஸ்டிக் 4% தான் இருக்குது. அப்போ அவர் யோசிக்கிறார், அவர் வந்து எந்திரிச்செலாம் கத்தலை, அந்த தலைவர்கிட்டலாம் வந்து ஐயோ நீங்கள் பேசுகிற தப்பெல்லாம் சொல்லலை. உடனே அவர் என்ன பண்ணுறாருனா, உடனே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறார் அந்த பிடிஎஃபை, எங்கே வந்து அந்த 4% ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கும் அந்த பிடிஎஃப்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை அவருடைய வட்டத்தில் பரப்ப ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் எழுதுறார், இவர் பாருங்கள் 60% சொல்கிறாரு, ஆனால் நிஜம் பாருங்கன்னு சொல்லிட்டு 2 பக்கத்தில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து பேஸ்ட் பண்ணி இவர் சொல்கிறது 60%, ஆனால் நிஜத்தில் வந்து 4% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுக்குறாரு. என்ன தலைப்பு கொடுக்குறாரு, மேக்ஸ் லிமிடெட் எடிஷன் எலெக்ஷன் டைம் ஒன்லி அப்படின்னு ஒரு காமெடியாக ஒரு தலைப்பு கொடுத்து அதை வந்து எல்லாத்து பக்கமும் பரப்ப ஆரம்பிக்கிறார். அதாவது மேடையில் தலைவர்
பெருமைப்பட்டு நான் என்னோடய வேலைவாய்ப்பு வந்து நான் 60% குறைச்சிட்டேன்னு அவர் பெருமைப்பட்டு அவர் மேடையிலேருந்து இறங்குறதுக்குள்ளே ஒரு மீம் மெட்டீரியலாக நாடு ஃபுல்லாக அந்த பொய் பிரச்சாரம் வந்து சுற்ற ஆரம்பிச்சிருது. அதாவது கிண்டல் பண்ணி ப்ரூஃபோடு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ரிபட் பண்ணி பரப்ப ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கிறாரு. அதனால் இப்போ அண்ணாமலை அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இருக்கிற எலெக்ஷன் கேம்பெயின் வந்து என்ன கிடையாதுன்னு சொன்னால், நீங்கள் முன்னாடி கொடுத்துட்டு மாதிரி ஒரு ஸ்பீச் கிடையாது, இது வந்து ஒரு ஓப்பன் புக் எக்ஸாம் அப்படிங்கிறார். ஏன்னா நீங்கள் பேசுகிறத அப்போயே லைவாக எல்லோரும் வந்து செக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாரு. இப்போ இந்த காமெடி அதோட முடியல. அந்த தலைவர் பேச பேச பின்னாடி ஒரு பெரிய எல்இடி ஸ்க்ரீன், அந்த எல்இடி ஸ்க்ரீனில் ஒரு ரோடு ஃபோட்டோ, அந்த ரோடு ஃபோட்டோவில் மேலே வந்து போட்டிருக்கு இவங்க போட்ட ரோடுன்னு சொல்லிட்டு. உடனே அவர் சொல்கிறார், பார்த்தீங்களா நம்ம ரோடு எப்படி நம்ம எவ்வளோ சூப்பரான ரோடு உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பெருமையாக அந்த தலைவர் அந்த எல்இடி ஸ்க்ரீனை காமிச்சு மக்கள்கிட்ட சொல்கிறார். அப்போது வந்து அந்த கூட்டத்தில் ஒரு பொண்ணு போனி டெயில் வச்சுட்டு நல்ல ஷார்ப் ஐசைட்டோட, ஏன்னா அந்த பொண்ணுக்கு நல்லா கண்ணு தெரியுதாம்மா, ஸோ ஷார்ப் ஐசைட்டோட போனி டெயில் அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, என்னது நம்ம ரோடா, இப்படிலாம் நம்மகிட்ட ரோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுதுன்னா அந்த பொண்ணு ஃபோனில் வந்து திருப்பி தேட ஆரம்பிச்சு பார்த்தா அது வந்து ஜெர்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பண்ண ஃபாரினில் யூரோப்பில் இருக்கிற ஏதோ ஒரு ரோடு. அதை பட்டு அடப்பாவீங்களா, இந்த ரோடு தான் நீங்கள் பண்ண ரோடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜெர்மன் கம்பெனியோட ரோடுங்கிற அந்த உண்மையானதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அது ரெண்டையும் வந்து அந்த பொண்ணு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது ஒரு மீமாக மாற்றி ரெண்டத்தையும் லெஃப்ட்டு ரைட்டுன்னு போட்டு போய் புருடா அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங்கை போட்டு அவங்க அதை எல்லாத்துக்கும் கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இந்த அரசியல் தலைவர் என்ன பண்ணுறாங்க, சும்மா இன்டர்நெட்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்க வேண்டியது, அதுக்கு மேலே தமிழில் ஒரு கேப்ஷன் போட வேண்டியது, நம்ம பண்ணதுன்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அதை பரப்பிட்டு இருக்கிறது. அதாவது நீங்கள் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராமிஸை சொல்லுங்கடான்னு சொன்னால் ஜியாகிரஃபி குவிஸ் மாதிரி நடத்திட்டு இருக்கிறாங்க. அதை போய் மக்கள் தேட வேண்டியிருக்கு, எங்கே எது இருக்குன்னு தேடுற நிலைமையில தான் வந்து இப்போ அரசியல் தலைவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறார். அவர் சொல்கிறாரு, இன்னுமே தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் வந்து 90களில் உள்ள அரசியலையே மனசில் நினச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னுமே அவங்க அந்த பழைய காலத்துலேருந்து வெளியே வரல. ஆனால் ஓட்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே ஃபார்வர்ட் பண்ணி உடனே கண்டுபிடிக்கிற அளவுக்கு அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்காங்க. இதுன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது. அதாவது இப்போ இந்த தலைவர் வந்து நான் உங்களுக்கு 24 மணி நேரம் நான் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருப்பேன் அப்படின்னு ஒரு சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த யங் ஓட்டர் என்ன பண்ணுறது இல்லைன்னா அதை நம்புறது கிடையாது. என்ன பண்ணுறாங்கன்னா உடனே எந்த தொகுதி நீங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கூகுளில் உங்களோட ஃபோன் நம்பர் இருக்கான்னு பார்த்துட்டு நீ ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேப்போ அந்த ஃபோன் நம்பரில் என்னால் கால் கூட பண்ண முடியாது, அப்படி ஆக்சசிபிள் இல்லாமல் இருந்து எப்படி இப்படி பொய் சொல்கிறேன்னு உடனடியாக அவங்களால வந்து அந்த பொய்யை கண்டுபிடிக்க முடியுது. அதே சமயத்தில் என்னோட தொகுதி பாருங்கள் எப்படி முன்னேற்றிட்டேன்னு அவங்க எதாவது சொன்னால் கூட உடனே அவங்களால யூடியூப் போயிட்டு அந்த தொகுதியை போயிட்டு அந்த தொகுதியில் ஏதாவது ஒரு லைவ் விளாகரோ இருப்பார், அவரோட வீடியோ இருக்கும், அவள் பார்த்துட்டு நீங்கள் தொகுதி வளர்ந்துச்சுக்கிறீங்க, அந்த தொகுதியில் இருக்க அந்த ஆள் வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி வீடியோவோட காமிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்களால போய் இன்டர்நெட்டில் எதை வேணால் போய் உடனடியாக பார்த்துட முடியுது. அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் தான் இப்போ இருக்கிற ஓட்டர் இருக்கிறாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னா நம்ம அரசியல்வாதிகள் வந்து அது சிரிக்கவா இல்லை அழுகவான்னு தெரியல அப்படிங்கிறாரு, சேடர் ஆர் ஃபன்னியர். ஆனால் இன்னும் அவங்க வந்து இன்டர்நெட்னால் சும்மா, இன்டர்நெட்லாம் வந்து ஒரு ரூமரு டேட்டாலாம் சும்மா அவன் சொல்கிறது தான் அப்படிங்கிற மனநிலையில் தான் அரசியல் நோக்கிக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்க தலைவர்கள் அப்படிங்கிறாங்க. அது இன்னுமே 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மாற்றி பேசினோமே, இப்போ வேறு ஒன்று பேசுகிறோமே, அந்த ஒரு வருத்தமே இல்லாமல் அது அவங்களால போயிட்டு பழசுலேருந்து தோண்டி எடுத்து காமிச்சிட முடியுங்கிறதே அவங்க அப்படி இருக்குங்கிறதே நம்புறது கூட இல்லாமல் என்ன வேணால் நம்ம மாற்றி பேசிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாங்கிற இன்னும் பழைய மனநிலையோடு தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறார். அதாவது முன்னாடிலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தப்பான ஒரு வீக்கான பெர்ஃபார்மன்ஸை ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பீச் வந்து ஓவர் கம் பண்ணிவிடும். ஒரு நல்ல அரசியல் பண்ணி முடிக்கல, அதாவது நல்லா ஆட்சி பண்ணல, ஆனால் நல்லா பேசினாருன்னு சொன்னால் அதை மறந்துட்டு உங்கள் பேச்சை வந்து நம்பிடுவாங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா நீ நல்லா பேசலாம், ஆனால் உங்கள் ஆட்சி சரியில்லைன்னு சொன்னால் அந்த நல்ல பேச்சு கூட ஒரு மீம் மெட்டீரியலாக மாறிடும், ஒரு ஸ்டாண்டப் காமெடி மாதிரி ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், இப்போல்லாம் ஆக்சுவலாக வந்து அரசியல் எங்கே நிர்ணயிக்கப்படுதுன்னு சொன்னால் பெரிய ஸ்டேஜ்லேயோ பெரிய மைக்லேயோ பெரிய ஃப்ளெக்ஸ் போர்ட்லேயோ கிடையாது. திருநெல்வேலி கசின்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும், கோயம்புத்தூர் ஆஃபீஸ் லஞ்ச் குரூப்புன்னு ஒன்று இருக்கும், ஈரோடு மிட் நைட்டு ஹாஸ்டல் குரூப்புன்னு ஒன்று இருக்கும். இதில் தான் வந்து நிஜமான அரசியல் மேடைகள் இருக்குது. இங்கே தான் பல விஷயங்களை அவங்க வந்து பேசி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறார். அப்போ அவங்களுக்குள்ளே கேட்டுப்பாங்க, என்னப்பா அந்த அரசியல் மீட்டிங்க்கு போனியான்னு கேட்பாங்க. ஆமாம்மா போனேன், எப்படி இருந்துச்சு, பாட்டு செம்மையாக இருந்துச்சு, ஸ்பீச் எப்பயும் போல தான் இருந்துச்சு, ஆனால் அவர் சொன்னதெல்லாம் செம்ம காமெடியாக இருந்துச்சு, நான் வேணால் அதெல்லாம் உனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பேசின தப்புகள்லாம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு அவங்கள வந்து முகத்திரையை கிழிக்கிற மாதிரி தான் இப்போ நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறார். அதுக்காக ஸ்பீச் முக்கியம் இல்லையான்னு கேட்காதீங்க, நிஜமாலுமே ஸ்பீச் முக்கியம்தான். எதுகை மோனி நல்லது தான், ஒரு பஞ்ச் டைலாக் நல்லது தான், ஒரு கெத்தாக பேசுகிறது நல்லது தான், மக்கள் அதை ரசிக்கிறாங்க, அதில் உள்ள பெஸ்ட்டெல்லாம் எடுத்து அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதெல்லாம் நடக்குது. ஆனால் அதையும் தாண்டி அவங்க டேட்டா உண்மை இருக்கா எல்லாத்தையும் அவங்களால செக் பண்ணுற நிலைமையிலும் இருக்காங்க. அதனால் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறார். இப்போது முன்னாடி மாதிரி நீங்கள் வந்து சிங்கப்பூர் ஆக்கிறேன்னு கத்தி பேசலாம், ஆனால் ஓட்டர் என்ன பண்ணுவார்னா அதை செக் பண்ணி பார்த்துட்டு சும்மா காமெடி பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து மாறிடுச்சு அரசியல் சூழ்நிலை அப்படிங்கிறாரு. உண்மைதான், இப்போ அரசியல் மேடைகளில் ஃப்ளக்ஸ்லாம் ரொம்ப பெருசாகிடுச்சு, மைக்கெலாம் ரொம்ப பயங்கர சத்தமாக வந்து மாறிடுச்சு,
பாட்டுலாம் பயங்கர சூப்பராக வந்து அரசியல் பாடல்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் கரெக்டு தான். எவ்வளோ கூட்டம் வந்தாலும் உள்ளுக்குள்ளே யோசிக்கக்கூடிய, சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு புத்திசாலி ஓட்டர் உள்ளே இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னு சொன்னால், நீங்கள் சொல்கிற தப்பு, நீங்கள் பண்ணுற பித்தலாட்டத்தில் அவர் வெளிப்படுத்துவார். அது அம்பலப்படும் அப்படிங்கிறார். ஏன்னா அவர் ஒரு காது கேட்கும், இன்னொரு பக்கம் கை என்ன பண்ணுன்னா இந்த காதில் கேட்குறது எல்லாத்தையும் மொபைலில் அது கிராஸ் செக் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் உங்களை ஃபாரன்சிக்காக அவர் செக் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படிங்கிறார். இப்போ உண்மையான ஓட்டு யாருக்கு போடுறாங்கன்னா மக்கள், தலைவர் எனக்கு வேணுமா இல்லை லவுட் ஸ்பீக்கர் வேணுமா, லீடராக லவுட் ஸ்பீக்கராக, இதுதான் மக்கள் முன்னாடி இருக்கிற வாய்ப்பு. நீங்கள் முன்னாடி பழசு மாதிரி சும்மா ஸ்பீக்கரில் மட்டும் பேசிட்டு போகிறீங்களா இல்லை நிஜமாலுமே தலைமையாக இருக்கிறீங்களாங்கிறத மக்கள் கண்டுபிடிச்சி அதை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறாரு. என்னோட ஒரு சின்ன ஒரு ஃப்ரீ அட்வைஸ் அரசியல்வாதிகளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்த முறை நீங்கள் மேடை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் மொபைலை பாருங்கள், கண்ணாடியும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க, எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் அன்லிமிட்டெட் இன்டர்நெட் இருக்குது. மற்ற நாடுகள் மாதிரி நம்ம நாட்டில் இன்டர்நெட் காஸ்ட்லி கிடையாது. நம்ம நாட்டில் இருக்க மக்களும் வந்து டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸாக எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்துட்டாங்க. அதனால் பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து நியாய தர்மத்தோடு பேசுங்கிறத என்னுடைய ஒரு ஃப்ரீ அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆர்டிக்கலை முடிச்சுக்கிறாரு. அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய டிஸ்க்ளைமர் சொல்லிடுறாரு. இந்த ஆர்டிக்கிள் வந்து யாரையும் நான் வந்து மனசில் வச்சு நான் சொல்லலை, எந்த தலைவரை பற்றி சொல்லலை. நானும் வந்து இதுக்கு என்னோடய கட்சி இதெல்லாம் பொறுப்பு கிடையாது, சம்மந்தம் கிடையாது இந்த ஆர்டிக்கிளுக்கு அவங்களுக்கும். நான் தனிப்பட்ட முறையில் என்னோடய சிந்தனையை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கிளை முடிச்சிடறார். உங்களுக்கு இது மூலமாக யாரையாவது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, நீங்கள் வேணால் யாரை வேணால் கற்பனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கிளை முடிச்சிடறார். எனக்கு வந்து இந்த ஆர்டிக்கல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வச்சுக்கோங்களேன். இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இந்த லிங்க்டின் ஆர்டிகல்ஸ் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி ஐ எம் நாட் பெர்ஃபெக்ட் ஆர்டிக்கல் பண்ணியிருந்தார். அதுவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா போய் பாருங்கள், நான் அந்த வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுறேன். எல்லா அரசியல்வாதி மட்டும் கிடையாதுல்ல, ஒரு ஓட்டரும் தானே, அவரும் ஒரு குடிமகன் தான். இது தனித்தனி கிடையாதுல்ல. அப்போ இது லிங்க்டின் ஒரு ஆர்டிக்கல் எப்படி இருக்குன்னு சொன்னால், அரசியல்வாதிங்கிறதே தனியாக அந்த கேப்பை கழட்டி வச்சுட்டு ஒரு ஓட்டராக அவர் வந்து அரசியலை பார்க்குறாரு, ஒரு குடிமகனாக அவர் அரசியலை பார்க்குறாரு, அவரோட பார்வைகளை பார்க்குறாரு. அப்போது அப்படி இருக்கும்போது தான் அப்போ கிரிட்டிக்கலாக அவரால் இருக்க முடியும். ஏன்னா நம்ம சொல்கிற மாதிரி எல்லா படம் எடுக்கிறவங்களும் எல்லா ஹீரோவும் எல்லாருமே அவங்க ஒரு ஆடியன்ஸும் தானே. ஸோ அந்த ஆடியன்ஸாக பார்த்தா தான் நல்ல படம் எடுக்க முடியும். அப்போ எல்லா சமையல் பண்ணுறவங்களும் அவங்களும் சாப்பிட போகிறாங்க. அப்போ அவங்க ஒரு சாப்பிட்றவராக பார்த்தா நல்லா சமையல் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அந்த போல் இவர் வந்து கிரிட்டிக்கலாக ஒரு ஓட்டராக அவருடைய பார்வை, அரசியல் பற்றின பார்வையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ நம்மளுக்கு தெரியும் இஸ் எ வெரி குட் லேர்னர்னு சொல்லிட்டு அவர் கற்றுக்கிட்டே இருக்காரு, நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம். இந்த ஆர்டிகல்ஸ் மூலம் நமக்கு அதுவும் வந்து ரீஎஷ்யூர் பண்ணப்படுது. ஸோ இதான் வந்து இந்த ஆர்டிக்கிளோடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸு. நீங்கள் உங்களோட கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.